விஜய் என்ற ஒற்றை வார்த்தைக்காக திரண்ட பெரும் கூட்டத்தில் 1.5 வயது குழந்தை தொடங்கி 41 உயிர்களை பறித்துவிட்ட பெருந்துயரம் நிகழ்ந்து 1 மாதம் ஆகிவிட்டது. யார் என்ன ஆறுதல் கூறினாலும் எங்களை விட்டு சென்ற உயிர்கள் மீண்டும் வருமா என்று பரிதவிக்கின்றனர் உறவினர்கள். கரூரில் இருந்து சுமார் 10 கிலோமீட்டர் தூரம் உள்ள ஏமூர் புது கிராமத்தைச் சேர்ந்தவர் சக்திவேல். இவரது மனைவி பிரியதர்ஷினி, மகள் தாரடியா ஆகியோர் விஜயை பார்க்க ஆசையாக சென்ற நிலையில் சக்திவேலுக்கு இடியாய் வந்து சேர்ந்தது இருவரின் மரணச் செய்தி. கடந்த ஆண்டு 9 வயதான 2வது மகளை பறிகொடுத்த ரணம் இன்னும் ஆறாத நிலையில் மனைவி மற்றும் மூத்த மகளை ஒரே நேரத்தில் பறிகொடுத்து நிற்கதியாக நிற்கிறார் சக்திவேல். எந்த வித இதில் நல்ல என் மேலே பொண்ணு பாசமாக இருக்கு. அந்த எவ்வளோ இருந்தாலும் அப்பா எங்கப்பா அப்படின்னு அப்பா எங்கம்மானு தான் கேட்கும். நான் சொல்லாமல் போயிட்டேன்னா கேட்டுக்கிட்டே இருக்கும். எங்கேயாவது சொல்லாமல் போயிட்டேன்னா, நான் சொல்லிட்டு போயிட்டேன்னா இங்கே தான் இருக்காங்கன்னு தெரியும். நான் சொல்லாமல் போயிட்டேன்னா கேட்க ஆரம்பிச்சிடும். பாட்டை விளையாட்டு சாமானமெல்லாம் அதுங்க கிடக்குது பாருங்க. இன்னும் சின்ன பிள்ளை மாதிரி விளையாடும். சின்ன பிள்ளை மாதிரி தண்ணி ஊற்றிட்டு பொம்மை செஞ்சு விளையாண்டுருக்கும். அந்த பாத்திரத்தை எடுக்கக்கூடாது. எங்கள் அம்மாவை எங்கள் பாத்திரத்தை எடுக்கக்கூடாது அப்படின்னா பார்த்துங்க எப்படி எவ்வளோ தூரம் இருக்குது. அறியாத பருவம் என்ன அவ்வளோதான். நான் தனிமரமாக தான் இருக்கேன். அக்காவும் இருக்காங்க, அம்மா இருக்காங்க, எல்லாம் இருக்காங்க. இருந்தாலும் என் குடும்பம்னு எனக்கு ஒன்று வேணுமில்ல. இப்போ நான் இதுதானே பாதிக்கப்பட்டவன் தானே. தத்தி தத்தி நடந்து வரும் 1.5 வயது துரு விஷ்ணுவை பார்த்து ரசித்த குடும்பம் இப்பொழுது ஆறவே முடியாத ரணத்தில் துடிக்கிறது. பால்மனம் மாறாத பிஞ்சு குழந்தையை கூட்டத்தில் மிதித்தே கொன்றுவிட்டார்களே என தந்தையும், வாய்வேச முடியாத காது கேட்காத தாயும் கதறி துடித்த காட்சிகளை அவ்வளவு எளிதில் கடந்துவிட முடியாது. இல்ல பச்சை குழந்தை காப்பாத்திருக்கலாமேன்னு கூட நினைச்சிருக்கலாமே. அந்த பசுமை கொண்டு போட்டாங்களே. கால செருப்பு காலால ஐசு இதுல பார்த்தா இதுல நசி செருப்பு காலியா மிதிச்சிருப்பாங்க. அட்டுக்குது இந்த சைடே இப்படி ஒதுங்க இருக்குது. இது சமமா இருக்கு. என்ன குடல் வெளியதான் வரல. நேர்ல பார்த்திருந்தா அவங்க அம்மா அவ்வளவுதான். அங்கே அவ்வளவு கரூர் சிவசக்தி நகரைச் சேர்ந்த ஆனந்த ஜோதி பெரிய மகள் சாய் லக்ஷனாவின் விருப்பத்திற்காக வேலைக்கு லீவை போட்டுவிட்டு விஜயை பார்க்க குடும்பத்தை அழைத்துச் சென்றார். குடும்பமாய் சென்று மனைவி ஹேமலதா, மகள்கள் சாய் லக்ஷனா, சாய் ஜீவா ஆகியோரை கூட்ட நெரிசல் என்னும் யமனுக்கு பறிகொடுத்து தனி மரமாய் தவித்து நிற்கிறார். எங்கள் பாப்பா சின்னது வந்துட்டு இங்கே போட்டு வச்சு இங்கே இதெல்லாம் பாரு நல்லா இருக்கா என்னன்னு கேட்டுட்டு இத்தனைக்கும் நாங்கள் போகும்போது வந்துட்டு ஃபோட்டோலாம் எடுத்து அங்கே போய் ஃபோட்டோலாம் எடுத்து ஸ்டேட்டஸில் வைக்கிறாங்க சார் எங்கள் பாப்பா 2 பேரும். கீழே வந்துட்டு நீங்கள் இன்ஸ்டாகிராம்லேயோ ஃபேஸ்புக் நீங்கள் போடும்போது அதுக்கு கீழே கமெண்ட் போடுறவனை பார்த்தா வந்துட்டு இவனே கூட்டிகிட்டு போய் பொண்டாட்டி பிள்ளை கொண்டுட்டான் அப்படிமே கமெண்ட் போடும்போது என் பிள்ளை எப்படி வளர்ந்தோன்னு எனக்கு தெரியும், என் வீட்டில் இருக்கிறவங்களுக்கு தெரியும். ரோட்ஸோ கரூர் வரேன்னு சொல்லி போட்டுருக்காரு. போனது எங்கள் தப்பு. தாவேக்கா கூட்டத்திற்கு சென்று உயிரை விட்டவர்களில் ஏமூர் புதூர் கிராமத்தைச் சேர்ந்த சந்திராவும் ஒருவர். தனது இளைய மகனுடன் கூட்டத்திற்கு சென்றவர் சடலமாகத்தான் வீடு திரும்பினார். அவரை இழந்ததால் நொறுங்கி போயிருக்கிறது குடும்பம். அம்மா கிட்ட போன கொடு அப்படின்னு. அம்மா உள்ளதாப்பா இருக்குது, உள்ளதான் போலீஸ்காரமா உள்ளதான் இருக்குது, வருவாங்கப்பா அப்படின்னு. சரி நல்லா தான் இருப்பாங்க இருக்குது அப்படின்னு நான் தான் இருந்தேன். இப்படி ஆகுன்னு இப்படி பண்ணிவிட்டேன். இந்த கரூர் பெருந்துயரத்தால் உறவுகளை இழந்தோரும் பாதிக்கப்பட்டவர்களும் மீண்டு வருவதற்கான
ஒரே வழி காலம். அனைத்து காயங்களுக்கும் மருந்து போடும் என்ற ஒற்றை நம்பிக்கையே.